ஒரு தூங்கும்போது 10 டைம் எந்திரிக்கிறவங்க கொரட்டை விட்டு தூங்குவீங்க. எந்த அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம்? சத்தமா சொல்லுங்க. இப்ப நிறைய பேர் கொரட்டை விட்டு தூங்காம போறதுக்கு என்ன காரணம்? கொரட்டை போகும்போதே என்ன போட்டு போறது? சண்டை போட்டே போறது. கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்கன்னா ஒருத்தர் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க, ஒருத்தர் தூங்க மாட்டாங்க. அப்ப யார் மேல தப்பு? கொரட்டை விட்டு தூங்குற ஒரு பேரை தப்பா, தூங்காத மேல தப்பா? நம்ம பொறுத்தவரை தூங்குற மேல தான் தப்பு. பாருங்க எவ்வளவு சண்டை போட்டு தூங்குது பாருங்க. இதுக்கெல்லாம் உணர்வு தான் இருக்கா இல்லையா? அப்படி கோவம் வரும். கொத்தி இருந்தா குத்திடலான்னு தோணும்ல, ஒரு மிதிச்சிடவான்னு தோணும். இவ்வளவு பண்ணிட்டு உனக்கு தூக்கம் வருது, இவ்வளவு பண்ணிட்டு உனக்கு தூக்கம் வருது, எப்படித்தான் நீ எல்லாம் தூங்குறியோ தெரியல அப்படின்னு எழுப்பி தட்டி எழுப்பி சண்டை போடு. நான் தூங்காம இருக்கல்ல, நீ எப்படி தூங்கலாம், எந்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னா அந்த புரிதலே இல்லை. அதற்கு மாறாக போகும்போதே ரைட், ஓகே ரைட், சரி ஓகே பரவாயில்ல. ஜோப்பில் அதான் ஆண் மக்கள் ஜோப்பில் 500 ரூபா காசு இருக்குது, வீட்டில் நைட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, என்ன பண்ணலாம்? ஒரு சாப்பாடு கூட உனக்கு செய்து வைக்க தெரியாது. ஒரு நைட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வர இந்த எதிர்பார்ப்பு தப்பா இல்லை? தப்பு இல்லை, சரிதான். ஒரு கணவனாக இருந்து நீங்கள் அதை நீங்கள் எதிர்பார்க்கறது அங்கே இல்லை, என்ன பண்ணலாம்? அதுக்காக சண்டை போட்டு பாத்திரத்தெல்லாம் உருட்டி இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்யலையா? ஏன்பா செஞ்சுருக்கலாம்ல, நான் கஷ்டத்தோடு வரல, இனி திருப்பி போகண்டாம்ல, செஞ்சுருக்கலாம், நீ செய்யலை, சரி ஓகே ரைட் பரவாயில்ல, நீ படுத்துக்கோ அப்படின்ட்டு இந்த 500 ரூபா கொண்டு போய் நிம்மதியாக 2 தோசையோ இட்லியோ சாப்பிட்டு வந்து நிம்மதியாக தூங்கிட்டா என்ன? வாயில் வார்த்தையே வரமாட்டேங்குது. இதெல்லாம் நடக்கிறதா பாஸ்டர்? நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்க? என் கணவனா இருக்கா சொல்கிறீங்க? நான் எல்லாம் சாப்பாடு ஆக்கி வைக்காமல் இருக்க முடியுமா பாஸ்டர்? ஒரு ராத்திரியை தாண்டுவேனா நான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற மாதிரி எனக்கு கேட்குது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு பேர் தான் என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து